இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேபி, உன்னை இப்படி பார்த்தாருனா மித்ரா அப்படியே பிளாட் ஆயிடுவாரு. என்னம்மா, அவங்க ஒண்ணும் உங்களை பொண்ணு பார்க்க வரல, ஏன் பொண்ணு பார்க்க வராங்க. ஏதோ கல்யாண பொண்ணு மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, போய் மாத்திக்கோங்க. ரெண்டு பேரும் பழைய துணி எடுத்து போட்டுக்கோங்க. அனுசூயா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன பாக்குறீங்க, போய் மாத்துங்க. அப்புறம் லக்ஷ்மி, பழைய துணி போட்டுக்கிட்டா மட்டும் பத்தாது. அவங்க பொண்ணு பார்த்துட்டு போற வரைக்கும் நீங்க வெளியில வந்துடாதீங்க, ரூம்குள்ளேயே இருங்க. என்ன போங்க. காஃபி, டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? எதுவும் வேண்டாம். ஆமா, லக்ஷ்மி எங்க? அவ உள்ளதான் இருக்கா. ஓ, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இப்ப எதுக்கு லக்ஷ்மி? கூப்பிடுங்க. இதோ இப்ப கூப்பிடுறேன். என்னடா அப்படி பாக்குற? ஆமா, ட்ரெஸ்ல என்ன இந்த சேரு? டி-ஷர்ட்ல வேற இந்த பொட்டு ஒட்டி இருக்கு. ஓஹோ, சேரு, அண்ணி, பொட்டு, அப்ப நிறைய விஷயம் நடந்திருக்கு போல. என்னடா நீ? டெஸ்டினிய குறைச்ச இட போடாத ப்ரோ. எஸ், பெரியமா பெரியப்பா உன் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ண போயிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நீ அண்ணிய வழியில பாத்திருக்க. உனக்கு ரோட்லயே பொண்ணு பாக்குற ப்ரோக்ராமும் நடந்துருச்சு. அதோட கிஃப்டா அண்ணியோட பொட்டையும் நீ எடுத்துட்டு வந்திருக்கேன்னா நீ வேற லெவல் ப்ரோ. டேய், அதெல்லாம் இல்லடா, ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது, அவ்வளவுதான். ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறது தான் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க ப்ரோ. நீ என்ன வேணாலும் சொல்லு ப்ரோ, ஆரம்பத்துல இருந்து டெஸ்டினி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்துட்டு தான் இருக்கு. அதே டெஸ்டினி உங்க ரெண்டு பேரோட லைஃபையும் சேர்க்கும்னு தோணுது ப்ரோ. லக்ஷ்மி, சாரி, அண்ணி ரொம்ப நல்ல பொண்ணு ப்ரோ. கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் உயிரை காப்பாத்திருக்காங்க. உண்மையிலேயே அண்ணி உன் லைஃப்ல வந்தா அதை விட பெரிய லக்கு உனக்கு தேவையில்ல ப்ரோ. இந்த பொண்ணு ஜானவி. வணக்கங்க. அந்த குட்டி பையன் நானி. இவ பேரு லக்ஷ்மி தானே? அவளை பார்த்ததும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க போது? இத எங்க அதிர்ஷ்டமா நாங்க நினைக்கிறோம். என்னால நம்ப முடியல, நான் நினைச்சதெல்லாம் இப்படி நடக்குது. Thank you God. நிஜமாவே நாங்க இதை எதிர்பார்க்கலங்க. God bless you, Lakshmi.
எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. நீங்க சொன்னது என்ன, ஆனா செய்யறது என்ன? பத்தாததுக்கு நான் தான் ஏதோ புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்க. என்ன ஆனாலும் சரி, என்னோட பொண்ணுதான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். Just stop it, I say. Just stop it, I say. Just stop it, I say. யாருக்கிட்ட பேசுறோங்கிறதும் என்ன பேசுறோங்கிறதையும் தெரிஞ்சு பேசினா நல்லது. நீங்க சொல்லி இந்த வீட்டுக்கு நாங்க வரல. நாங்க விருப்பப்பட்டு சம்பந்தம் பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா என் வீட்டுக்காரர் லக்ஷ்மி எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டதால இங்க வந்திருக்கோம். இல்லனா இந்த வீட்டு வாசப்படி கூட நான் மிதிச்சிருக்க மாட்டேன். அரவிந்தா ப்ளீஸ். என்னங்க அது? என்ன பேசுறாங்க? எங்க பாருங்க, அன்னைக்கு நீங்க ஹோட்டல்ல செஞ்ச வேலைக்கு ஒரே ஒரு கால் பண்ணி டிஎஸ்பி கிட்ட பேசினா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பார்க்கதான் அப்பாவி மாதிரி தெரியவ, ஆனா நீ உண்மையிலேயே அப்படிப்பட்டவ இல்ல. ஷாலினி, நான் சொல்றத கொஞ்சம் பேசாத. நீ யாரு? நீ என்ன திட்டம் போடுற? இப்போ 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 எனக்கு எல்லாம் புரியுது. ஷாலு, எதுக்கு நீ இப்படி கத்திட்டு இருக்க? நான் கத்திட்டு இருக்கனா? இவ என்ன பண்ணிருக்கான்னு தெரியாதா? மித்ராவை இவளுக்கு சொந்தமாக்கிக்கலான்னு பாக்குறா. எல்லாம் நான் பேசிக்கிறேன் பேபி, நீ முதல்ல வெளியில போ. அப்ப இவ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பரவாயில்லையா? பேபி, நான் பேசிக்கிறேன், நீ வெளியில போ. போன்றல்ல, போ போடி. அவங்க பணக்காரங்க, அதோட அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டா அது நமக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க். மருமகளா நீ அவங்க வீட்டுக்கு போனன்னு வச்சுக்கோ, பணம் இருக்குதுன்ற திமிருல எப்ப எப்படி நடந்துக்குவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. உன்னை எப்படி பாத்துக்குவாங்கன்னு சொல்லவும் முடியாது. அநியாயமா உன்னோட வாழ்க்கையே நாசமா போயிடும்ல. நான் என்ன சொல்றேன், எதுக்காக சொல்றேன்னு உனக்கு விஷயம் புரியுதாமா? சித்தி, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனாலதான் நான் சொல்ற மாதிரி செய். நீ வெளியில வந்து எனக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு.